ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாதத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரை டம்ளர் பருப்பை இப்படி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கொத்து சட்டியில். திரும்ப அதே வானலே வச்சு அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 முருங்கைக்காய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு போட்டுக்கோங்க அரிஞ்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், பருப்பு கடைஞ்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் இல்லை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு நான் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அரை மாங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மாங்காய் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா புளியை கரைச்சி ஊற்றுங்க. புளி கரைச்சி ஊற்றுனதுமே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.